நீதிமன்றமாக மாற்றுவதற்கு முன்பாக, அதுவும் உயர் நீதிமன்றத்தினுடைய குற்றவியல் நீதிமன்றங்கள் மட்டும் இங்கே இயங்கும் என்பதற்கான முடிவை எடுப்பதற்கு முன்பு எந்த அளவீடுகளை வச்சாங்க, எந்த வரையறையை வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் கிரிமினல் கோர்ட்ஸ் மட்டும் இங்கே ஃபங்க்ஷன் ஆகணும், ஏன் ரிட் கோர்ட்ஸ் இங்கே ஃபங்க்ஷன் ஆகிருக்கக்கூடாது, ஏன் சிவில் கோர்ட்ஸ் இங்கே ஃபங்க்ஷன் ஆகிருக்கக்கூடாது, ஏன் ஏராளமான கீழமை நீதிமன்றங்கள் இருக்குது. அள்ளிக்குளத்தில் நீதிமன்ற வளாகம் இடம் இல்லைன்னு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி வச்சுருக்கிறீங்க. ஏராளமான கீழமை நீதிமன்றங்கள் இருக்குது. நீங்கள் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வெறும் உயர்நீதிமன்ற வளாகம் மட்டும் கிடையாது, அதில் பிடிஜே கோர்ட் இருக்குது, ஏராளமான அடிஷ்னல்ஸ் கோர்ட் இருக்குது, அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜி கோர்ட் இருக்குது, சிட்டி சிவில் கோர்ட் என்று சொல்லப்படுகிற எல்லா கோர்ட்டும் அங்கே தான் இருக்குது, ஸ்மால் காசஸ் கோர்ட்டு அங்கே தான் இருக்குது, எம்சிஓபி கோர்ட்டு அங்கே தான் இருக்குது, ஃபேமிலி கோர்ட்ஸ் அங்கே தான் இருக்குது. அப்போ இத்தனை நீதிமன்றங்களில் ஏன் உயர்நீதிமன்றத்தினுடைய குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கிற நீதிமன்றங்களை மட்டும் நாங்கள் இங்கே வைக்கிறோம்னு சொன்னதற்கான ஏற்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிறான நியாயம், வரையீடு என்னன்னு எனக்கு தெரியல. 2004 அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான தமிழ்நாடு அரசு சட்டக்கல்லூரிக்கு மாற்றா பிஎல் ஹானர்ஸ் படிப்பை அறிமுகப்படுத்தி தரமணியில் தரமான சட்டப்படிப்பை கொடுக்குறோம்னு கொள்கை முடிவு எடுத்த போது அப்போ இருந்த எஸ்எஃப் என்ற ஒரு மாணவர் அமைப்பு தான் கடுமையான போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் நிறுத்தப்பட்டிருந்த சேர்க்கையை மீண்டும் தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2018 தான் முதல் 5 ஆண்டு சட்டப்படிப்பை திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூரிலும் 3 ஆண்டு சட்டப்படிப்பை செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கத்திலும் தொடர அனுமதிச்சு மாத்திட்டாங்க. இது சம்பந்தமா கடந்த 2024 சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வு சென்னை சட்டக்கல்லூரி இடமாற்றப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் மூத்த வழக்கறிஞர் எம்ஜிஆர் பிரசாத் அவர்கள் வாதிட்டதை கருத்தில் கொண்டு சட்டக்கல்லூரி சென்னையில் கொண்டு வர எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நிலையில இந்த நாள் வரைக்கும் அரசு தரப்புல இருந்து எதுவுமே பேசப்படலன்றதுதான் உண்மை. மெட்ராஸ் சட்டக்கல்லூரி என்பது கலைஞரால அம்பேத்கர் சட்டக்கல்லூரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நூற்றாண்டு கடந்த பெருமைகளையும் வரலாறுகளையும் அந்த கட்டடத்துக்குள்ளேயே புதைச்சிட்டு அவசரமா புதுப்பிச்சு எந்த ஆலோசனையும் இல்லாம சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய குற்றவியல் நீதிமன்றமா மாற்றம் செய்வது சட்டக்கல்லூரிக்கே மறுக்கப்படும் நீதி என வருத்தம் தெரிவிக்கிறார் வழக்கறிஞர் திருமூர்த்தி.